ஒன்றல்ல இரண்டல்ல 108 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் அபூர்வ கங்கன சூரிய கிரகணம் மாட்டு பொங்கல் அன்று நிகழ்ந்தது. காலை 10:44 மணிக்கு மத்திய ஆப்பிரிக்காவின் கென்யாவில் துவங்கி சீனாவின் மஞ்சள் கடலில் முடிந்த இந்த நூற்றாண்டின் மிக நீண்ட சூரிய கிரகணம் இது. சென்னையில் 82.33% சூரியனை சந்திரன் மறைத்து நின்றது. காலையில் 11:25 மணிக்கு தொடங்கிய கிரகணம் மாலை 3:15 மணி வரை வானில் அதிசயத்தை நிகழ்த்தியது. அதிகபட்ச கிரகணம் மதியம் 1:30 மணிக்கு தெரிந்தது. சூரியனை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என்பதற்காக சென்னையில் உள்ள பிர்லா கோளரங்கில் பொதுமக்கள் இந்நிகழ்வை பாதுகாப்பாக காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கிரகணம் ஏற்படத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ பழைய மூட நம்பிக்கையே வச்சிருக்காங்க. கோளரங்கத்தில் பிஸ்கட் தண்ணி வர பொதுமக்களுக்காக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அந்த மூட நம்பிக்கையிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணி வச்சு. கங்கன சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது பள்ளி மாணவ மாணவிகளும் ஏராளமான பொதுமக்களும் பிர்லா கோளரங்கில் கூடியிருந்தனர். கிரகணத்தை ரசித்து பார்த்தனர். இது ரொம்ப நூற்றாண்டுல ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. நம்மளால இதை பார்க்க முடியறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். கிரகணத்தை நாங்க யூவி டெலஸ்கோப் வழியா பார்த்தோம். இதை நேரடியா பார்த்தா கண் கெட்டுடும்ன்றதுனால இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. 108 வருஷத்துக்கு அப்புறம் வர இந்த கங்கன சூரிய கிரகணத்தை எங்க லைஃப் டைம்ல நாங்க பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. தமிழகத்தில் இந்த கங்கன சூரிய கிரகணம் 1901ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் நாள் நிகழ்ந்தது. 108 ஆண்டுகள் கழித்து தற்போது நிகழ்ந்துள்ளது. மீண்டும் 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இதை பார்க்கலாம். சூரிய கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது என்பது மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கையை தகர்த்தும் விதமாக பிர்லா கோளரங்கில் பார்வையாளர்களுக்கு பிஸ்கெட் கொடுத்து உபசரித்தனர்.